ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கன்வெர்ட் டேட் டு டே எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி எக்ஸல்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி டேட் ஒரு காலத்துல இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறத மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேங்கிற மாதிரி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? டேட் மிக்ஸ்டா இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று 2020ல ஆகஸ்ட் மந்த்து 7th டே ஃப்ரைடே அப்படிங்கிறது. இந்த மாதிரியும் ஃபுல் இதுலையும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நம்மள்ட்ட ஒரு செல் இருக்கும்போது குயிக்காக பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்கு, ஓகேங்களா? என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்வெர்ட் டே டு டே இன் எக்ஸல், ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம யூசிங் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டேட்டு டே ஃபார்மட், ஓகேங்களா? அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவல் டு B12. இந்த B12ல ஒரு டேட் நான் அடிக்கணும், ஓகேங்களா? இப்போ 22/12/2024 அப்படின்னு நான் டேட் அடிச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து நீங்க சப்போஸ் இங்க அடிச்சுட்டு இங்க போய் நீங்க ஃபார்மட்ல அந்த டேட்டு மாத்திக்கணும். அந்த காலம் ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டு டேட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டுன்னு இருக்கு. ஷார்ட் டேட்டுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு அடிங்க. டெக்ஸ்ட். இது வந்து ஃபார்முலா. வேல்யூங்கிற இடத்துல இதுக்குள்ள டேட் அடிக்கணும். அதுக்கு பதிலாக நான் பக்கத்துல இருக்கிற செல்லை ரெஃபர் பண்றேன். கமா ஃபார்மட் வந்து கோட்ஸ் மறக்காம டபுள் கோட்ஸ் போடுங்க. டிடி 4D போடுங்க, ஓகேங்களா? போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணி என்ட்ரு சண்டே அப்படிங்கிறது வந்துடும், ஓகேங்களா? இதே மாதிரி நான் இன்னொரு டேட் என்ட்ரி பண்றேன். இப்போ ஏதோ ஒரு டேட் 20/10 அக்டோபர்ல 2012 என்ன ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுவும் சண்டே, ஓகேங்களா? இப்போ நான் இங்கே மாற்றினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறி போயிடும். 18 கொடுக்குறேன். 18, ஓகேங்களா? ஃப்ரைடே, 18 ஃப்ரைடே. நான் உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறேன் பாருங்க. டிசம்பர் 22 வந்து சண்டே, டிசம்பர், ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து 10வது மாதம், அக்டோபர் மாசத்துல 18 டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, ஓகேங்களா? கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி எந்த இயர் மாற்றினாலும் அந்த இயர் வந்துடும். நான் 20ல பார்க்குறேன் பாருங்க. 18/10/20 வந்து சண்டே, ஓகேங்களா? அதே மாதிரி 23 போடுங்க இயர், ஓகேங்களா? அது என்ன டேட்டோ அதுக்கான இது மாதிரி டேட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து இங்கே பாருங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். C4 இன்ட்டு இது. ஓகே, இந்த மாதிரி எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, இதில் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவில் 4D போடுறீங்க வித்தின் கோட்டில். இதில் வந்து 3D மட்டும் போடுங்க, ஓகேங்களா? இப்போ 4 போட்டோன்னா டிடிடி 4D கொடுக்கலாம். கேப்ஸு ஸ்மால், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வெனஸ்டே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நான் ஒன்று எடுத்துட்டேன்னா இதுலேருந்து ஒரு D கட் பண்ணிட்டேன்னா 3 லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும், ஓகேங்களா? மண்டே, டியூஸ்டே. 2022ல பாருங்க ஃப்ரைடேன்னு இருக்கு. இது வந்து ஆகஸ்ட், ஜூலை மந்த்து, ஜூன் மந்த்து வெனஸ்டே. இது வந்து டிசம்பர்ல ஒரு டேட்டு. இந்த மாதிரி எவ்வளோ டேட்டா இருந்தாலும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் என்னோட வீடியோ. இதான் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.